ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல ரெட் ஸ்னாப்பர்னு சொல்ற பெரிய வகை சங்கரா மீன் வச்சு எப்படி ஒரு சுவையான மீன் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சங்கரா மீன் வச்சு குழம்போ இல்ல வறுவலோ செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெல்கம் டு மை சேனல். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பெரிய தக்காளி 4, சின்ன வெங்காயம் 100 கிராம், தேங்காய் 1/4 மூடி, புளி பெரிய நெல்லிக்காய் அளவு, மல்லிப்பொடி 3 ஸ்பூன், குழம்பு பொடி 3 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1, உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு பூண்டு 5 பல் இடிச்சது, சின்ன வெங்காயம் 3 இடிச்சது, வெந்தயம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. இதோட 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்து மஞ்சள் உப்பு சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் புளிய தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காவை நல்லா அரைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலா கலவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 சின்ன குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 4 சின்ன குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் செவந்து வந்ததும் இடிச்சு வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் வதங்கினதும் குழம்பு பொடி, மல்லிப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அரைச்சு வச்ச கலவையை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதோட உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் மசாலா அடிபிடிக்காம இருக்கும். அடுத்து ஊற வச்சிருக்க புளிய நல்லா கரைச்சு குழம்போட சேர்த்துக்கோங்க. கடைசியா தேங்காய் பால் ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் கழுவி வச்சிருக்க மீன் துண்டுகளை ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கோங்க. குழம்ப 6 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் மீன் நல்லா வெந்திருக்கும். அதே நேரத்துல குழம்புல இருந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த பக்குவத்துல செஞ்சா மீன் உடையாம இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கி வச்சிருங்க. சுவையான மீன் குழம்பு தயார். மீன் குழம்ப உடனே சாப்பிடாம மீனை குழம்புல நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.